நாம் ஒன்று கேள்வி கேட்டால் நம்ம அசர்ற மாதிரி பதில் சொல்கிறது தான் நம்ம எடப்பாடி ஐயாவுடைய பேச்சு. அண்ணனுடைய காணொளி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையாக கேட்கறது, கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீ மற்ற கட்சிகள் இதே சவால் விட சொல்லுவோம். மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால சொல்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க, யாரெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க, எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க. அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்யறாங்க. சூரமரமா கை காசு. அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்கணுமா, ஏறி இறங்கலாம். இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாம